நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் 1.5 வருஷமா இந்த சபைக்கு வரேன். அதுக்கு முன்ன வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வியாதியோ, அப்புறம் ரொம்ப பிரச்சனை, போராட்டங்கள், செய்வன கிரியைகள் நிறைய இருந்துச்சு. ஆனா என்னை வந்து யாரும் மீட்பாங்கன்றது ஒரு வார்த்தை இருந்துச்சு. சபைக்கு எந்த சபைக்கு போவேன், என்னை கூட்டின்னு போட்டு வர்றதுக்கு எந்த ஜனங்க இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் ஏசப்பா வந்து நான் படுத்துன்னு இருக்கும் போது ஏசப்பா என்னை வந்து பிசாசு வந்து என்னை தூக்கின்னு போச்சு. ஒரு கருப்பு உருவம் வந்து என்னை தூக்கின்னு போகும்போது அப்புறம் சடனா வந்து ஒரு வெள்ளை உருவம் வந்து என்கிட்ட வந்து கையை குடிச்சிட்டு நீ எங்க போற, உனக்கு வேலை நிறைய இருக்குன்னு அந்த பெட் மேல போட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருந்தேன், ஏசப்பா நான் இப்படியே வீட்லயே இருந்து நான் ஜபம் பண்ணணுமா, என்னால முடியாது, எனக்கு ஒன்று ஒரு சபை கொடுங்க, ஒரு ஜபிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லுவோம். எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து இந்த சபை என்னை தேடி வந்துச்சு. நான் போல, சபை என்னை தேடி வந்து சபை வந்து எனக்காக இந்த சபையோ சபை ஜனமோ எல்லாருமோ ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இடத்துல எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. 1 வருஷமா ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு வியாதியில ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு சாப்பாடு கூட கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல வந்து எங்களுக்கு யாரும் உதவல. ஏசப்பா கிட்ட மட்டும் நாங்க கேட்டோம். ஏசப்பா எங்களுக்கு விடுதலை தந்து பூர்ணமா சுகத்தை தந்து இந்த நாட்கள் வரையிலும் எங்களுக்கு ஒரு பஞ்சமோ கஷ்டமோ வியாதிகளோ வறுமையோ எதுவும் இல்லாத எங்களை ஆசீர்வதிச்சாரு. ஏசப்பாக்கு கொடான கோடி நன்றிகள் செலுத்துகிறேன். ஏசப்பா எங்களை கைவிடாத காத்ததுக்கு கொடான கோடி நன்றிகள். அன்பின் ஜபாலயத்துக்கு 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். அன்பின் ஜபாலயத்துல எங்களுக்கு ஜாக்கப் ப்ரேயர், எஸ்டர் ப்ரேயர், அப்புறமா சண்டே ப்ரேயர், எல்லா ப்ரேயர்லையும் ஏசப்பா அவர் மூலியமா பேசுறாரு, வார்த்தை மூலியமா பேசுறாரு, ஆராதனையிலே எங்களை சொல்றாரு, அப்புறமா வர்ஷிப்லையும் எங்களோட பேசுறாரு. இதனால நாங்கள் எவ்வளோ காலமா இந்த மாதிரி ஆவிக்குரிய சபை கிடைக்கணும், அதில் நாங்கள் இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு கடவுள் எங்களுக்கு இந்த அன்பின் ஜபாலயத்தில் எங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வந்து ஆசீர்வாதமாக மாற்றினதும் இல்லாமல் ஒரு பிள்ளைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்க தந்த கிருபைக்கு நன்றி. எல்லாருக்கும் பேசலாம். நான் இந்த சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல நான் கத்துக்கிட்டதுன்னா எனக்கு ஒரு நல்ல சபை கிடைக்கணும்னு தேடிட்டு இருந்து நல்ல சபை கிடைச்சிச்சு. ஒரு அன்பு ஜப ஆலயத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிச்சு. ஒரு வார்த்தையால எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குது. என் மருமகளும் வார்த்தையால வளர்றா, என் பிள்ளைங்களும் வார்த்தையால வளர்றாங்க. இது அன்பு ஜப ஆலயத்துக்கு நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 2 வருஷமா இந்த சர்ச்சுக்கு வரேன். இந்த சர்ச்சு வந்து ஒரு குடும்பம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஜபத்தினால தான் வெற்றி கிடைக்கும். எப்போவுமே வேலை இல்லாத இருந்துச்சு எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லை. ஆனால் ப்ரேயர் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே எனக்கு வேலை கிடைச்சிச்சு. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு வாரமும் நான் வரும்போது இந்த வாரம் என்ன பேச போகிறாங்களோ, ஆண்டோடைய வார்த்தை எப்படியா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவேன். ஆனால் வந்து வெறுமையோடு எப்பவுமே போக மாட்டேன். அவங்க கொடுக்குற வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு. நான் என்ன நினச்சின்னு போகிறேனோ அதே மாதிரி பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் வருவேன் எப்பவுமே. நன்றி. ப்ரைஸ்லாட், எல்லாருக்கும் ப்ரைஸ்லாட். நான் சபைக்கு வந்து நிறைய விஷயத்த கற்றுன்னு இருக்கேன். என்ன கற்றுன்னு இருக்கேன்னா, ஏசப்பாக்குள்ள நான் இன்னும் மேலே மேலே வளர்ந்துன்னு இருக்கேன். சபையில் வந்து ஒரு வார்த்தையும் ஒரு சண்டை பேசுகிற வார்த்தைகள் வந்து எங்கள் இருதயத்தில் வந்து இருக்கு. நாங்கள் மேலே மேலே இன்னும் கடவுளுக்குள்ளே நாங்கள் வரணும்ன்ட்டு நாங்கள் ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிறோம். எல்லா குடும்பமும் நாங்கள் ஒற்றுமையாக அங்கே இருக்கோம். ஒரு வார்த்தையும் எங்களுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுக்குறாங்க சபையில். நாங்கள் மீண்டும் மீண்டும் சபைக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அன்பு ஜபாலயத்துக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல நான் நிறைய சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஏசப்பா என்ன நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. வார்த்தை மூலியமா அதிகமா நான் வளர்ந்த ஏசப்பாக்காக நன்றி.
ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ವರ್ಷ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ತುಂಬಾ ಹುಷಾರಿರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಆ ಭಯದಲ್ಲೇ ನಾವು ಪ್ರತಿದಿನನೂ ಕಳೀತಾ ಇದ್ವು. ಅಂದ್ರೆ ಎರಡು ಟೈಮು ಅವಳಿಗೆ ತುಂಬಾ ಹುಷಾರ್ ತಗೋದಿತ್ತು. ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೇಸಲ್ಲಿ ಬಂದಾಗ ಫಾಸ್ಟ್ ಮೂಲಕ ದೇವ್ರು ಮಾತಾಡಿದ್ರು. ಅದೇ ವಾಕ್ಯನೂ ಕೂಡ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಲಾಸ್ಟ್ ನ್ಯೂ ಇಯರ್ ದಿನನೇ ಅವಳಿಗೆ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದ್ದಾಗ ಅದೇ ವಚನ ಬಂತು. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7:15 ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ಉಂಟಾಗದಂತೆ ಯೆಹೋವನು ಮಾಡುವನು ಅಂತ ಅನ್ನೋ ಒಂದು ವಾಕ್ಯ ಬಂದ್ರು. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಇದ್ದಿಲ್ಲ, ಅದ್ರಲ್ಲೂ ಕೂಡ ಅವಳಿಗೆ ಒಂದು ಆರೋಗ್ಯನ ಕೊಡೋ ರೀತಿನೇ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟಂತಾನೆ ದೇವರು ಮಗುವನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದುವರೆಗೂ ಆತರ ಮತ್ತೆ ರಿಪೀಟ್ ಆಗ್ದಿರಾನೆ ತುಂಬಾ ಸುಖವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಅವಳ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವಳ ಹುಷಾರ್ ತಕ್ಕಾಗೆಲ್ಲ ಅದೊಂದು ವಾಕ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರುತ್ತೆ, ದೇವ್ರು ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀನಿ. ಇದೇ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬನ ஆசீர்வதிக்கல என்று வேண்டுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது நான் ரொம்ப கவலையோட தான் வருவேன், பாரத்தோட தான் வருவேன். ஆனா ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒவ்வொரு வாரமும் பேசுறாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சமாதானமும் சந்தோஷமும் கொடுக்குது. எப்போதுமே சோர்ந்து போவேன், ஆனாலும் ஏசப்பா வந்து நான் உன் கூட இருக்கிறேன்னு முன்னாடிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்பவுமே எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் என்னை கைவிடல. என் கூட ரோட்ல நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் எப்போதுமே என் கூடவே இருக்கிறாரு. எல்லாரும் கேட்பாங்க நீ தனியா இருக்கிறியான்ட்டு. ஆனாலும் ஏசப்பா என் கூடவே இருக்கிறாரு. மற்றவங்களுக்கு தெரியல, ஆனா என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் உணர்றேன்.